ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கேம் வந்து கிரியேட் பண்ணலாம். அது என்ன கேம்னா, ஒரு பால் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். அந்த பால நீங்க டேப் பண்றது தான் கேம். அது வந்து கொஞ்சம் ஸ்பீடா மூவ் ஆயிட்டே இருக்கும். அத டேப் பண்ண ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு கேம் தான் வந்து கிரியேட் பண்ண போறோம். 5 மினிட்ஸ்ல கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இப்ப அதுக்கு வந்து என்னன்னா, இப்ப பால் மூவ் ஆகணும்ல. அதனால நீங்க வந்து டிராயிங் அண்ட் அனிமேஷன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா, டிராயிங் அண்ட் அனிமேஷன் இருக்கும். அதுல வந்து நீங்க கேன்வாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கேன்வாஸ் வந்து என்னன்னா, நீங்க இது எந்த சைஸ்ல வைக்கிறீங்களோ அதுக்குள்ள மட்டும் தான் அந்த பால் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். அதுக்கு தான் இந்த கேன்வாஸ். இந்த கேன்வாஸ்ல வித்த வந்து நீங்க ஃபில் பேரண்ட் குடுத்துருங்க. ஸோ நானுமே வந்து ஃபில் பேரண்ட் தான் குடுக்குறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க வச்சுக்கலாம். நான் பிக்சல் வந்து 300 பிக்சல் குடுத்துக்கிறேன். எனக்கு இந்த சைஸே போதும். இதுக்குள்ள மட்டும் பால் வந்து மூவ் ஆயிட்டு இருந்தா வந்து போதும். அதனால அதுக்கப்புறம் இப்ப நம்ம பால் எடுத்து இது பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ஒயிட்டா வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து லைட் கிரே வைக்கிறேன். நீங்க வேணும்னா நீங்க என்ன கலர் வேணா வச்சுக்கலாம். நான் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் இது வந்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பால் எடுத்து வைக்கணும். பாலும் எதுல தான் இருக்கும்னா, அந்த டிராயிங் அண்ட் அனிமேஷனுக்குள்ள தான் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா, பால் பால் இருக்கு. அந்த பால நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாலோட சைஸ் வந்து நீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த சைஸ் வந்து நீங்க குடுத்துக்கலாம். நான் ரேடியஸ் வந்து என்ன வைக்கிறேன்னா, நான் வந்து ஒரு 20 வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பெரிய பாலா இருக்கணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் நான் பாலோட கலரையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து பிங்க் கலர் பால் வந்து வச்சுக்கிறேன். நீங்க எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் பால் வந்து நீங்க வச்சுக்கலாம். ஸோ பால வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு லேபிள் எடுத்து வச்சுக்கலாம். எதுக்குன்னா, அவங்க பால டேப் பண்ணா ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ல. அதனால ஸ்கோரை வந்து ஷோ பண்றதுக்காக நம்ம லேபிள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து டாப்ல வைக்கிறேன். லேபிள வந்து மேல வைக்கிறேன். நீங்க வேணும்னா இங்க பாட்டம்ல கூட வச்சுக்கலாம். நான் மேல வைக்கிறேன். ஸோ மேல வந்து வச்சுட்டு நான் என்னன்னா, அந்த லேபிள்ல வந்து ஸ்கோர் தானே ஷோ ஆகும். அதனால நான் இனிஷியலா வந்து என்ன பண்ணிடுறேன்னா, ஸ்கோர் வந்து 0. லேபிள்ல வந்து இனிஷியலா வந்து இப்படிதான் இருக்கும். ஸ்கோர் 0 வந்து என்னன்னா, இப்ப அவங்க அந்த ஆப்ப ஓபன் பண்ணின உடனே வந்து அவங்களுக்கு ஸ்கோர் வந்து 0 ஸ்கோரா தான் இருக்கும். அவங்க விளையாட தானே இன்க்ரீஸ் ஆகும். அதனால நான் முன்னாடியே லேபிள்ல இத குடுத்துறேன். நான் இதுலயே குடுத்துறேன். நீங்க இத குடுக்காம எம்ப்டி லேபிளா வச்சுட்டு கூட நீங்க பிளாக்ல கூட நீங்க வந்து குடுத்துக்கலாம். பட் இது வந்து ஃபர்ஸ்டே அவங்களுக்கு ஷோ ஆக வேண்டிய விஷயம் தானே. 0 பாயிண்ட்ல இருக்காங்கன்னு. அதனால நான் வந்து லேபிளோட டெக்ஸ்ட் வந்து குடுத்துக்கிறேன். சைஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா விட்டுருங்க. நான் சைஸ் வந்து 20 வச்சுட்டு நான் வந்து போல்டு பண்ணிடுறேன் ஃபாண்ட்ட. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எப்படி வேணா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நீங்க வச்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இப்ப என்னன்னா நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சு இந்த பால் வந்து மூவ் ஆகும். இப்படி அங்க இங்க மூவ் ஆகும்போது டேப் பண்றதுதான் கேம். அப்ப பால் வந்து மூவ் ஆகும். அப்ப எவ்வளவு நேரத்துல மூவ் ஆகணும் ஒரு டைமிங் இருக்கணும்ல. சோ இப்ப பால் வந்து 1 செகண்டுக்கு மூவ் ஆயிட்டு 1 செகண்ட் ஸ்பீட்ல மூவ் ஆகணும். அந்த மாதிரி நம்ம அதுக்கு ஒரு டைமிங் கொடுக்கணும். சோ அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, நீங்க வந்து கிளாக் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சென்சார்ஸ்குள்ள வந்து இருக்கும் கிளாக். அந்த கிளாக் எடுத்து வச்சுக்கோங்க. சோ நான் கிளாக் எடுத்து வச்சுட்டு டைம் இன்டர்வல் வந்து நான் வந்து 1000 அதாவது 1 செகண்ட் வந்து நான் குடுக்குறேன். நீங்க வேணும்னா வந்து 500 கூட குடுத்துக்கலாம். இது வந்து டைம் வந்து நீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணிக்கலாம். இப்ப 1000 கொடுக்கும்போது அது 1 செகண்ட். அப்போ 1 செகண்டுக்கு பால் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். அது கேம் வந்து எப்படின்னா கொஞ்சம் நார்மலா இருக்கும். நீங்க இப்ப கேமே 3 டைப்பா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம்ல. இப்ப இது வந்து ஹார்டஸ்ட் லெவல் அப்படி வச்சுக்கலாம். நார்மல் லெவல்ல வச்சுக்கலாம். அதே நீங்க டஃபஸ்ட் லெவல்ல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க செகண்ட்ஸை கம்மி பண்ணிடலாம். இன்னும் ஸ்பீடா வந்து பால் மூவ் ஆகுறதுக்கு நீங்க 500 செகண்ட் 200 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க வந்து வச்சுக்கலாம். நான் வந்து 1 செகண்ட் தான் வைக்கிறேன். ஸோ 1000 வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கிரீன்ல வந்து பண்ணுற எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிளாக்ஸுக்கு தான் நம்ம போக போறோம். பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வேரியபிள்ஸ்ல போயிட்டு இனிஷியலைஸ் பண்ணிருங்க. என்ன அப்படின்னா, ஸ்கோர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஸ்கோர் வந்து 0வா தானே இருக்கணும். அதனால அதை வந்து நீங்க இனிஷியலைஸ் பண்ணிருங்க. முன்னாடியே வந்து சொல்லிடுங்க. ஸ்கோர் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஸோ இனிஷியலைஸ் வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, வென் டைமர் அதாவது டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, நம்ம ஒரு டைமர் வந்து செட் பண்ணிருக்கோம் 1 செகண்டுக்கு. அப்போ 1 செகண்டுக்கு வந்து என்ன ஆகணும், 1 செகண்ட்ல வந்து நமக்கு பால் வந்து மூவ் ஆகணும்ல. அதனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? டைமர் செட் பண்ணிருக்கோம். அந்த டைமர்ல என்ன ஆகணும்னா பால் நமக்கு வந்து மூவ் ஆகணும். நம்ம செட் பண்ணிருக்க டைமுக்கு மூவ் ஆகணும். அப்போ 1 செகண்டுக்கு வந்து அந்த பால் மூவ் ஆகிட்டே இருக்கணும். சோ அதனால நீங்க இதுல போயிட்டு செட் பால் எக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. சோ பாலோட எக்ஸ வந்து நம்ம எதுக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப எக்ஸ் வந்து என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ் தான் வந்து சொல்லுது. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இப்படிதானே இருக்கும். இந்த மாதிரி ஹரிசாண்டலா இருக்கும். அப்ப அது வந்து என்னன்னா வித்து
அந்த வித்தை தான் வந்து சொல்லுது. நம்ம ஒரு கேன்வாஸ் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதோட வித்து மாதிரி. நெக்ஸ்ட் இன்னொன்னு வந்து ஒய் ஆக்சிஸ் வரும்போது ஹைட்டை பத்தி தான் வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து பேசும். ஸோ அதனால பாலோட எக்ஸை வந்து நீங்க எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல போறோம்னா, அந்த எக்ஸ் அதாவது அந்த ஹரிசாண்டல் அந்த வித்துக்கு வந்து 0ல இருந்து கேன்வாஸோட வித்து வரைக்கும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேன்வாஸோட வித்து என்ன, நம்ம ஃபுல் பேரண்ட் கொடுத்துருக்கோம். அப்ப வித்து என்ன சொல்றோம்னா, இந்த பால் இதுக்கு வந்து 0ல இருந்து 300 நம்ம வித்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்ப அது வரைக்கும் வந்து என்ன ஆகணும்னா, இது வந்து நமக்கு மூவ் ஆயிக்கிறோம். அந்த அளவுக்குள்ள வந்து அது மூவ் ஆகும். அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேப்ஸ்ல போயிட்டு செட் இன்டிஜர் ரேஞ்சுன்னு ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ ரேண்டமா ரேஞ்ச் என்ன சொல்றோம்னா, வந்து 0ல இருந்து வித்து வரைக்கும் நம்ம வந்து சொல்லுவோம். வித்து வந்து எதுலன்னா கேன்வாஸுக்கு தானே வித்து நம்ம செட் பண்றோம். அதனால கேன்வாஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு வித்துன்னு ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கு கேன்வாஸ் ஒன்னோட வித்து. அப்ப 0ல இருந்து கேன்வாஸ் ஒன்னோட வித்து வரைக்கும் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இதை வந்து நீங்க காப்பி பண்ணி இன்னொரு காப்பி வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஒய் ஆக்சிஸுக்கு ஒய் ஆக்சிஸ் வந்து நீங்க செட் பண்ணிடலாம். ஒய் ஆக்சிஸ் வந்து என்ன எதை பத்தி பேசும் அப்படின்னா, ஒய் ஆக்சிஸ் வந்து வெர்டிக்கலா தானே இருக்கும். அப்ப அது வந்து ஹைட்டை பத்தி பேசுது. ஸோ ஹைட் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் வந்து வித் வந்து நம்ம ஃபில் பேரண்ட் ஹைட் வந்து நம்ம 300 பிக்சல் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம தான் கேன்வாஸை கிளிக் பண்ணி கேன்வாஸோட வித்தை நம்ம வந்து பிளாக்ஸ்ல வந்து கேன்வாஸோட வித்து கேன்வாஸோட ஹைட்னு நம்ம கொடுத்துட்டோம். அப்ப இது வந்து என்னன்னா ஒய் 0ல இருந்து கேன்வாஸோட ஹைட் வரைக்கும் சொல்லியிருக்கோம். அப்போ 0ல இருந்து மொத்தம் இந்த கேன்வாஸோட ஹைட் வரைக்கும் அந்த பால் வந்து மூவ் ஆயிக்கும். ஸோ வெர்டிக்கலா பார்த்தோம்னா இது வரைக்கும் மூவ் ஆகும், ஹரிசாண்டலா பார்த்தோம்னா இது வரைக்கும் வந்து மூவ் ஆகும். ஸோ பாலோட அந்த டைமருக்கு இது வந்து இதுக்குள்ள வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். இப்போ மூவ் ஆயிட்டு இருக்க பாலை என்ன பண்ணுவாங்கன்னா, யூசர் வந்து டச் பண்ணும்போது தானே அவங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அந்த பால்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பால் கிளிக் பண்ணிட்டு வென் பால் டச்சுடுன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ வென் பால் டச்சுடு, ஸோ பால் வந்து டச் ஆன உடனே என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம ஸ்கோரை தான் வந்து இது பண்ணணும். அதனால நம்ம ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா இங்க குளோபலாவே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அதனால வந்து என்னன்னா, நீங்க வேரியபிள்ஸ்ல போயிட்டு செட் 2ன்னு ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்துட்டு நீங்க குளோபலோட ஸ்கோரை செட் பண்ண போறீங்க. ஸோ பால் வந்து அவங்க டச் பண்ண உடனே ஸ்கோர் வந்து என்ன ஆகும்னா, ஆல்ரெடி ஸ்கோரை நம்ம இங்க 0ன்னு செட் பண்ணிட்டோம். அப்ப இங்க ஸ்கோர் என்ன ஆகும், நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஒரு தடவை டச் பண்ணாங்கன்னா 0 + 1 1 ஆகும். அடுத்து மறுபடியும் டச் பண்ணாங்கன்னா 1 + 1 2 இந்த மாதிரி வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதனால இதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம மேத்லயே வந்து எடுத்துக்கலாம். இந்த பிளஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து எடுத்துட்டு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, குளோபலோட ஸ்கோரை அதுக்கு வந்து இந்த கெட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கோரை வந்து கெட் பண்றோம். கெட் பண்ணிட்டு என்ன சொல்றோம்னா, அது கூட நம்ம வந்து 1 ஆட் பண்றோம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? பால் வந்து டச் பண்ண உடனே குளோபலோட ஸ்கோர் வந்து நம்ம குளோபல் ஸ்கோர் வந்து என்ன இருக்குங்க, 0வா இருக்கு. அந்த ஸ்கோரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, குளோபல் ஸ்கோரை வாங்கிக்கிறது. அந்த 0 வந்து இருக்கு, அந்த 0 கூட 1 ஆட் பண்றோம். ஓகேவா? சோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? 0 கூட 1 ஆட் பண்ணோம். அடுத்து என்ன ஆகும் மறுபடியும், அப்ப ஒரு தடவை டச் பண்ணாங்கன்னா 1 இருக்கும். குளோபல் ஸ்கோர்ல நமக்கு 1 இருக்கும். இங்க வந்து 1 + 1 நமக்கு 2 ஆயிடும். ஸ்கோர் வந்து அடுத்து 2 ஆகும். சோ இந்த மாதிரிதான் வந்து நமக்கு பண்ணணும். சோ அது வந்து மல்டிபிள் ஆயிடுது, ஓகே. பட் பிரிண்ட் அங்க வந்து டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகணும்ல முன்னாடி அந்த ஸ்கிரீன்ல. அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, நம்ம லேபிள்ல தான் வந்து ஷோ பண்ணுவோம். அதனால செட் லேபிளோட டெக்ஸ்ட் 2ன்னு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. லேபிளோட டெக்ஸ்ட நம்ம என்னன்னு ஷோ பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்கோர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்ல இங்க. அப்ப ஸ்கோர் வந்து என்ன ஸ்கோர், இந்த குளோபல் ஸ்கோர்ல தானே நம்ம செட் பண்றோம். ஆக்சுவலி என்னன்னா, இப்ப இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 0 இருக்கு. அப்ப 0 + 1 என்ன ஆகும், 1 ஆகும். அந்த 1 எங்க போகுது, இங்க குளோபல் ஸ்கோருக்கு போயிருது. அப்ப இங்க என்ன ஆயிரும், நமக்கு 1 ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், இங்க நமக்கு 1 ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்க நமக்கு குளோபல் ஸ்கோர்ல இங்க என்ன இருக்கும், இங்க 1 இருக்கும். அப்போ 1 + 1 2 ஆகும். அடுத்து அந்த 2 எங்க ஆகுது, குளோபல் ஸ்கோர்ல வந்து போய் செட் ஆகுது. சோ இப்படிதான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். அப்ப வந்து இங்க என்ன வைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஜாயின் பண்ணணும், டெக்ஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணணும். பிகாஸ் நம்ம சும்மா வந்து இல்லை, இங்க ஒரு ப்ராசஸ் நடந்துதான் நமக்கு ஸ்கோர் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். அதனால ஜாயின் வந்து நீங்க எடுத்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஜாயின் எடுத்துட்டு இதுல வந்து ஸ்கோர்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கோர்னு டைப் பண்ணிருங்க. ஸ்கோர் போட்டு கோலன் வச்சுட்டு, அப்ப அந்த ஸ்கோர்ல இங்க பக்கத்துல என்ன டைப் பண்ணிட்டோம், டைப் பண்ணிட்டு நம்ம அது எது கூட ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஒரு குளோபல் ஸ்கோர் கிடைக்கும்ல, சோ அது கூட தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதனால அந்த குளோபல் ஸ்கோர் கூட ஜாயின் பண்ணிருங்க. அப்ப என்ன ஆகும், குளோபல் ஸ்கோர் வந்து 1 இருக்கும்போது ஸ்கோர்
கோலன் 1 இது 2 இருக்கும்போது ஸ்கோர் கோலன் 2. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஷோ ஆகும். இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். எந்த டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பால் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு செகண்ட் டைமுக்கு வந்து மூவ் ஆகுது. ஒரு செகண்டுக்கும் மூவ் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஸ்பீட் ஆக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்னேன் 500 அதாவது ஹாஃப் செகண்ட் 500 மில்லி செகண்ட் வச்சீங்க அப்படின்னா இன்னும் ஸ்பீடா போகும். இப்போ நான் அந்த பாலை டச் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்கோர் 1 ஆகுது. நெக்ஸ்ட் டச் பண்றேன் ஸ்கோர் 2. இப்போ டச் பண்ணலாம் 3. இப்போ டச் பண்ணா 4 5 6. ஸோ இப்போ பாருங்க அந்த பாலை டச் பண்ண தான் எனக்கு ஸ்கோர் வருது. நான் ராங்கா டச் பண்ணாலாம் எனக்கு ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகல. கரெக்டா அந்த பாலை டச் பண்ணும்போது அந்த ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.